ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம 8th இருக்க ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தமிழ் விளக்கத்தோடு பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். பட் 5th யூனிட் மட்டும் எடிட்டில் மிஸ் ஆயிடுச்சு. நான் அதோட கண்டினியூட்டியை, அதாவது 5th யூனிட்டோட ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் இந்த வீடியோவோட எண்டில், இந்த டெஸ்ட் முடியுது இல்லைங்களா, இந்த டெஸ்ட் முடிஞ்சதும் அந்த 5th யூனிட்டோட ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 5th யூனிட்டோட ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தான் 8th ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, மேம் ஒரு யூனிட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அதுலேயும் ஒரு மேம் பர்டிகுலராக சொல்லியிருந்தாங்க, மேம் நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்க இல்லைங்களா, அது கூடயே நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ டெஸ்ட் பார்க்கலாம். அஸ் யூஷுவல் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. கொஷின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணால் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். டெஸ்ட் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்னானிங் பார்க்க போகிறோம். ரைட்டிங் இஸ் எ யூனிக் ஹாபி. யூனிக்கு தான் நீங்கள் ஸ்னானிங் கண்டுபிடிக்கணும். காமன், பெனிஃபிஷியல், அன்காமன், செப்பரேட். செகண்ட் ஒன், அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஹாப்பிலி இதுக்கு ஸ்னானிங் டிப்ரெஸ்ட், joyfully, unhappily, sadly. Nobody could tell what the sunlight was composed of. Made, known, full, felt. Fourth one, Vetri constructed a bungalow. Designed, built, demolished, destroyed. Fifth one, I was really scared. Option, unbold, bold, courageous, frightened. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம ஸ்கேர்டுக்கு ஸ்னானிம் கண்டுபிடிக்கணும். ஃப்ரண்ட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டட். தேர்டு ஒன்றுக்கு கம்போஸ்டு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஹாப்பிலி, செகண்ட் ஒன்றுக்கு ஹாப்பிலி, ஃபஸ்ட் ஒன்றுக்கு யூனிக். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம்ஸ். இளவழகி ஓன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இன் 2008. லாஸ், சக்சீட், லாஸ்ட், சக்ஸஸ்ஃபுல். ஓன்க்கு என்ன ஆண்டனிம் வரும்னு எழுதுங்க. ஹிஸ் கிராண்ட்மதர் வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம். இங்கே கைண்ட். அஃபெக்ஷனேட், loving, disrespectful, cruel. The boy seemed to have a taste for mathematics. Taste. Delicious, sweet, distaste, against. The vegetables look fresh. இங்கே ஃப்ரெஷ்ஷுக்கு. Dull, new, bright, modern. A good diet is beneficial to health. இங்கே பெனிஃபிஷியலுக்கு பெனிஃபிஷியல், ஹெல்ப்ஃபுல், ஹார்ம்ஃபுல், யூஸ்ஃபுல். இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். மறக்காமல் உங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைக்காலஜி டெஸ்ட்டில் நிறைய பேர் உங்களோட மார்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது போலவே வைக்கிற டெஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மார்க்ஸோடு பாஸ் பண்ணுவீங்க. ஆன்சர் பார்க்கலாம். ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி. அன்காமன். Ajay started to paint happily, joyfully. Nobody could tell what the sunlight was composed of. Made. Vetri constructed a bungalow. Built. I was really scared. Frightened. இளவழகி இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்குறோம். இளவழகி ஓன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இன் 2008. லாஸ்ட். Onna last. His grandmother was very kind to him. Cruel. The boy seemed to have a taste for mathematics. Distaste. The vegetables look fresh. Dull. A good diet is beneficial to health. Harmful. மறக்காம ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. Dixie was feeling very exhausted. எக்ஸாஸ்டட்னா என்னென்னா டயர்டு. அதாவது இதுக்கு மீனிங் நான் சொல்கிறேன்.
டிக்ஸி வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸாஸ்டட்னா என்னென்னா ரொம்ப சோர்வாக களைப்பாக இருக்கிறத தான் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு சரியான மீனிங் என்னது? டயர்ட். அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அதுதான். நெக்ஸ்ட், த நீம் ட்ரீ வாஸ் எ பிக் ஆன்டிக் இன் ஹிஸ் கார்டன். அவர் வச்சிருக்கிற கார்டனில் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மரம் எதுன்னா நீம் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீம் ட்ரீ தான் ரொம்ப பழமையான மரம். இந்த ஆன்டிக்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பழமையானது, ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறது, அதுதான் அதுக்கு மீனிங். அப்போ இதுக்கு சரியான சினானிம்ஸ் என்னன்னா ஏன்ஷியன்ட். அதாவது ஆன்டிக்னாலும் பழமையானதான், ஏன்ஷியன்ட்னாலும் பழமையானதான். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. சம் ஆட்டோமோட்டிவ்ஸ் ஆர் ஹசார்டஸ். ஹசார்டஸ்னா டேஞ்சரானது. அதாவது சில வாகனங்கள்லாம் சம்முன்னு தான் கொடுத்துருக்காங்க. சில வாகனங்கள் ஆபத்தானவை, அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டேஞ்சரஸ், சேஃப், நாட் டேஞ்சரஸ், ஃப்ரெண்ட்லி. இதை நமக்கு ஹசார்டஸ் அப்படின்ற வேர்டு வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். அப்போ சப்போஸ் கொஷின் பேப்பரில் ஆன்சர் தெரியல அப்படின்னும் போது நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். டேஞ்சரஸ், சேஃப், நாட் டேஞ்சரஸ், ஃப்ரெண்ட்லி. இதை பார்க்கக்குள்ளேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? ஏன்னா சேஃப் ஆகட்டும், நாட் டேஞ்சரஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்லி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு ஒரு சேஃபான வேர்டு அந்த மாதிரி தானே இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அதாவது சேமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த டேஞ்சரஸ் மட்டும்தான். அப்போ ஆன்சரும் இந்த டேஞ்சரஸ் தான். அதாவது ஹசார்டஸ் அப்படின்னா ஆபத்தானது அப்படின்னு அர்த்தம். அப்போ டேஞ்சரஸ்னாலும் ஆபத்து தானே. இப்போ புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் ஒரு சில இதில் வந்து நமக்கு தெரியாத சூஸிட்ட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4th ஒன், இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூ ஷுட் கோ டு த ஹாஸ்பிட்டல். ஏதாவது அவசர நிலை, எமர்ஜென்சினா என்ன சொல்லுவோம்? அவசர நிலைன்னு சொல்லுவோமா? ஏதாவது அவசரம்னா நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து சினானிம் என்னன்னா கிரைசிஸ், ஆப்ஷன் சி. இதுக்கு மீனிங்கும் அவசர நிலை, இந்த நெருக்கடி நிலை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ எமர்ஜென்சினா கிரைசிஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல். கரண் விசிட்டட் ஹிஸ் ஆன்சிஸ்ட்ரல் வில்லேஜ். ஆன்சிஸ்ட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூதாதையர். அதாவது கரண் வந்துட்டு தன்னோட பூர்வீக கிராமத்துக்கு போனான் அப்படின்னு தான் அதுக்கு மீனிங்கு. அப்போ ஆன்டனிம்ஸ் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சிஸ்ட்ரல் அப்படின்னா மாடர்ன். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ, ஆன்சிஸ்ட்ரல், மாடர்ன். வி ஷுட் யூஸ் அவர் மொபைல் சேஃப்லி. இங்கே வந்துட்டு சேஃப்லிக்கு கேட்டிருக்காங்க. சேஃப்லினா என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா நாம் நம்மளோட கைபேசியை, மொபைல்னால் கைபேசி தானே, கைபேசியை பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு சரியான ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னென்னா unsafely, safely, unsafely. மெடிசன் ஷுட் பி ஸ்டோர்டு. மருந்துகளை பாதுகாப்பாக வைக்கணும். இங்கே ஸ்டோர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு மீனிங் இதுக்கு. அப்போ பாதுகாப்பாக வைக்கிறது, மருந்துகளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா கன்சியூம்டு. கன்சியூம்டுனா என்ன மீனிங்னா செலவழிக்கிறது, அதாவது பயன்படுத்துறது, உபயோகப்படுத்துறது. சரிங்களா? அப்போ ஸ்டோர்டு, கன்சியூம்டு. ஸ்டோர்டுனா ஆப்போசிட் கன்சியூம்டு. The neem tree provides shelter to many birds. ப்ரொவைட்ஸ்னால் என்னது? கொடுக்கறது. எது? அப்போ இங்கே ப்ரொவைட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கொடுக்குது, வழங்குது. அந்த மரம் வந்து அந்த பறவைகளுக்கான தங்குமிடத்தை வழங்குது, அளிக்கிறது, அதுதானே மீனிங்கு ப்ரொவைட்ஸ்னா. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா வித் ஹோல்ஸ். ஆப்ஷன் பி. வித் ஹோல்ஸ்னா கொடுக்காம இருக்கிறது, அதாவது தானே வச்சுக்கிறது, எதுவுமே கொடுக்காம தானே வச்சுக்கிறது. சரிங்களா? அப்போ ப்ரொவைட்ஸ் வித் ஹோல்ஸ். ப்ரொவைட்க்கு ஆப்போசிட் வித் ஹோல்ட், அதாவது யாருக்கும் வழங்காமல் தன்னகத்தை, அதாவது தானே வச்சுக்கிறது. இட் இஸ் எ லேட்டஸ்ட் மொபைல். லேட்டஸ்ட்னா சமீபமாக இருக்கிறது, புதிய மாடலு, இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் மொபைல் இது அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. அப்போ இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்னென்னா காலாவதியாகி இருக்கிறது. அவுடேட்டட்னா காலாவதியாக இருக்கிறது, ரொம்ப பழைய மாடலு, ரொம்ப ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ இட் இஸ் அ லேட்டஸ்ட் மொபைல். லேட்டஸ்ட்னா புதுசாக இருக்கிறது, அவுடேட்டட்னா காலாவதியாக இருக்கிறது, அதாவது பழைய மாடல் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? இதை இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.